ஹலோ கைஸ், வெல்கம் டு த ரஃப் நோட் ராஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலைசர்னால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஈக்குவலைசர்ன்றது ஒரு ஒரு நீங்கள் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷனில் ஹிட் ஹேட், ட்ரம்ஸ், பேஸ் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, அந்த எல்லா ட்ராக்லேயுமே ஈக்குவலைசர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க. தேவைப்படும் போது ஈக்குவலைசர் யூஸ் பண்ணோம். ஆனால் மேக்ஸிமம் ட்ராக்கில் வந்துட்டு ஈக்குவலைசர் கண்டிப்பாக தேவை. EQ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஈக்குவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலைசர் அப்படின்ற ஒரு விஎஸ்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஈக்குவலைசர் அப்படின்னா என்னென்னா ஒரு பேலன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னா என்னென்னா ஒரு சாங்குன்னு எடுத்துட்டிங்கன்னா, இதுதான் ஒரு சாங்குன்னு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்குது. சரிங்களா? இது அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி. இதில் நல்ல ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், கேட்ட ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த ஒரு சாங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ப்ளே பண்ண பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே காற்றும் இருக்குது, ப்ளஸ் சம்திங் வேறு என்னென்ன சவுண்ட்ஸோ எல்லாமே வந்து இருக்குது. நான் அட்ஜஸ்ட் பண்ணது, மைக் அட்ஜஸ்ட் பண்ண எல்லா சவுண்ட்ஸுமே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த காற்று இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி ஒரு ஈக்குவலைசர் இருந்தால் தான் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவலைசர் வோக்கலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோமா அப்படின்னு கேட்டால், வோக்கலுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஹிட் ஹேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸ்னார் யூஸ் பண்ணாலும் சரி, அப்படின்னா நீங்கள் கிட்டார் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வேறு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஈக்குவலைசர்ன்றது வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. யூஸ் பண்ணலாம் உங்களோட மிக்ஸ் கிட்டுரும். சரிங்களா? ஸோ ப்ராப்பரான ஒரு கிளியரான மிக்ஸுக்கு கண்டிப்பாக ஈக்குவலைசர் தேவை. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவலைசர் எதுக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் என்னோடய வோக்கல்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய வோக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வோக்கல் வந்து நான் எந்த ஈக்குவலைசரும் போல் எல்லா எஃபெக்ட்டுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஒரே ஒரு ஈக்குவலைசர் மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? ஈக்குவலைசர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா கிளாரிட்டி அண்ட் செப்பரேஷன். ஈக்குவலைசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அண்ட் செப்பரேஷன். கிளாரிட்டி என்னென்னா நிறைய உங்களோட வோக்கல் ப்ளஸ் வோக்கல் இருக்கும், கிக் இருக்கும், ஸ்னார் இருக்கும், ட்ரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சில பேரோட வோக்கல் என்னென்னா ஸ்னாரை மட்டும் தனியாக கேட்கும், வோக்கல் தனியாக கேட்கும், பேஸ் தனியாக ஒரு பக்கம் பாடிட்டு இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரின்ற ஒரு ஃபீல் இருக்கும், உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த ஈக்குவலைசரோட ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இங்கே இருக்கும். சரிங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி என்னென்னா பேஸ், இதுதான் இந்த மாதிரியான வாய்ஸ், இதுக்குள்ளே இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாமே டுக் 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 இந்த மாதிரி கிக்கில் வர சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே தான் இருக்கும். சரிங்களா? அந்த பேஸ்க்குள்ளே இந்த மிட்டு வரைக்கும், ஹலோ மிட் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் உங்களோட பேஸு ப்ளஸ் நீங்கள் உங்களோட பேஸி வாய்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் வாசிக்கிற கிட்டாரில் லைட்டாக பேஸ் இருந்தாலும் சரி, அது இங்கே வரைக்கும் வந்துட்டு அடிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஷேப் இருக்குது. அது கொஞ்சம் லைட்டாக பேஸும் இருக்கும், லைட்டாக கீச்சுன்ற சவுண்ட் இருக்கும். கிட்டார் எடுத்துட்டா சின் அப்படின்றலாம் இங்கே தான் அந்த அந்த எல்லாமே ஹை மிட்டு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் சம்திங் நீங்கள் என்ன பண்ணுவாங்க ரிங் அப்படி ஒழிச்சு என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, அதெல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா EQ யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் உங்களோட சாங்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களோட சாங். சரிங்களா? இது என்னென்னா உங்களுக்கு இங்கே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிக்கு. சரிங்களா? இங்கே கிக்கு இருக்கணும். சரிங்களா? இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ், உங்களோட பேஸ் ஃபுல்லாக இங்கே வரும். சரிங்களா? இவ்வளோ வரணும் அவசியம் கிடையாது, நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து பேஸ் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா உங்களோட வோக்கல் வந்து இங்கே வரணும். சரிங்களா? உங்களோட வோக்கல் வந்துட்டு எப்போவுமே சென்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களோட வோக்கல் வந்துட்டு இங்கே இருக்கணும். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாமே தெரியும். அதுக்கடுத்து உங்களோட தபேலாவாக இருக்கட்டும், ஹிட் ஹேட்டாக இருக்கட்டும், ஸ்னார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் இருக்கும். சரிங்களா? இது என்னென்னா இந்த ஸ்னாரு, கிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு சென்டரில் தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. சரிங்களா? ஸோ இங்கே என்னென்னா ஸ்னாரு, ஹிட் ஹேட்டு, சம்திங் ஸ்னார் ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறீங்க. சரிங்களா? ஹிட் ஹேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சைடில் கொடுத்துக்கிட்டு
அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சைடு ஓக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, சைடு ஓக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. சரிங்களா, எல்லாமே ஓகே. இப்போது இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஓக்கல் இவ்வளோ தான் பாடணும், இதுக்கு இந்த சைடில் தான் வரக்கூடாது, அதே மாதிரி பேஸ் இங்கே தான் இருக்கணும், மேலே ஓக்கலுக்கு வரக்கூடாது, இப்படின்றத நீங்கள் ஒரு ஃப்ளோர் டயக்ராமாக பார்க்குறீங்க. இதை எப்படி நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண முடியும்னா, எதை வச்சு அரேஞ்ச் பண்ண முடியும்னா ஈக்குவலைசரை வச்சு தான் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கான ஸ்பேஸ் நான் ஃபஸ்ட்டு டாபிக் நம்பர் 1 சொன்ன மாதிரி இந்த ஈக்குவலைசர் எதுக்குன்றதை நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ்னால் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி அண்ட் செப்பரேஷன். உங்களுக்கு ஒரு ஓக்கல் இருக்குது, ஒரு பேஸ் இருக்குது, ஒரு கிக்கு இருக்குது, ஸ்னார்ஸ் இருக்குது, சைடு ஓக்கல் இருக்குது, தபேலா இருக்குது, அதுக்கு அங்கங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்குள்ளே தான் அதாவது இந்த இடத்துல மட்டும் எக்ஸாக்டாக நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்களே, அந்த இடத்துல எப்படி போய் பொசிஷன் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு மேபி இருக்கலாம். ஸோ ஈக்குவலைசர் இருந்தால் தான் உங்களால் வந்து அப்படி பொசிஷன் பண்ண முடியும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, வோக்கல் எங்கே இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, இது லோ ஃப்ரீக்வன்சி, இது ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது இங்கேருந்து இப்படி வருது. சரிங்களா, இங்கே வந்துட்டு உங்களோட வோக்கல் இருக்குது. சரிங்களா, இதுதான் அந்த ஷேப், அந்த ரவுண்ட் ஷேப் நான் போகிறேன். இந்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கு, அதுக்கு அடுத்து பேஸ். சரிங்களா, ஸோ கிக்கும் பேஸுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு இந்த இடம் தான். சரிங்களா, அந்த மிட்டு வரைக்கும் லோ மிட்டு லோ மீட்டை லைட்டாக டச் பண்ணும். சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட கிக்கும் பேஸும் இது வரைக்கும் வரும். சரிங்களா, கிக்கும் பேஸும் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா வரும். சரிங்களா, அப்போது உங்களோட வோக்கல் என்னென்னா இங்கே இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்னார்லாம் என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இருக்கும். ஸ்னார்லாம் வந்துட்டு இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுன்னா இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ என்னென்னா உங்களோட ஸ்னார் வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சியில் எதுவுமே பாடக்கூடாது. ஏன்னா கிக்குக்கும் பேஸுக்கும் தான் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிற மாதிரி இவங்க எதில் பாடுவாங்க, கிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ்ன்னு வச்சுக்கோலாமே, கிக்கோட பேஸோட அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 100ன்னு வச்சுக்கோங்களேன். 20 to 200க்குள்ளே. சரிங்களா, 20 to 200க்குள்ளே. சரிங்களா, இந்த 20 to 200க்குள்ளே இவங்க தான் இருக்கணுமே தவிர்த்து வேறு யாரும் இருக்கக்கூடாது. அவங்களோட ஸ்பேஸ் யாருமே வந்து இது பண்ணக்கூடாது. சரிங்களா, ஸோ இந்த 20 to 200க்குள்ளே இவங்க 2 பேர் தான் இருக்கணும். அப்போது இந்த 20 to 200க்குள்ளே வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பாடுது, வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே ஆகுது அப்படின்னா அவங்கள கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரே ரூமில் 2 பேரும் ஒரே மாதிரி வாய்ஸில் கத்தும்போது எந்த வாய்ஸுமே சரியாக வெளியே கேட்காது. சரிங்களா, ஒரு மாதிரி கோரஸாக கேட்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட மேக்ஸிமம் டைம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிக்கு எங்கே ப்ளே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல போய் கிக்கை ப்ளே பண்ணி பார்க்குறேன். பேஸை கிளிக் பண்ணி பார்த்துக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேஸ் பார்த்துக்கங்களேன், இதுதான் என்னோடய பேஸ். சரிங்களா, சரிங்களா, என்னோடய பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நான் பேஸ் ஃப்ரீக்வன்சி போட்டிருக்கேன். நான் வேறு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா, முதல்லேருந்து முழுசாக போடுறேன். ஸோ ஈக்குவலைசர் 2 தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், என்னோடய பேஸை பாருங்கள். ஸோ என்னோடய பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் இருக்குது. சரிங்களா, இங்கே வரைக்கும் தான் இருக்குது. அப்போது என்னோடய பேஸ்க்கு இடத்த நான் கொடுத்துறேன். ஆனால் பேஸ் அப்படின்ற சாருக்கு வந்து அங்கே லோ ஃப்ரீக்வன்சியில் தேவையே கிடையாது. அவருக்கு அந்த இடத்துல வந்துட்டு மற்றவங்க பாடுறதுக்கு அவர் இடம் கொடுத்துரும். சரிங்களா, மற்றவங்க எப்படி இவருக்கு இடம் கொடுக்குறாரோ அதே மாதிரி இவர் வந்து மற்றவங்க பாடுறதுக்காக கண்டிப்பாக இடம் கொடுக்கணும். சரிங்களா, அதனால் நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு நான் இப்படி வலிச்சுட்டு இப்படியே வச்சுறேன். சரிங்களா, ABCDE. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா பேஸ் சார் வந்துட்டு இது பண்ணிட்டாரு. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பேஸ் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, அதுதான் ஈக்குவலைசர். சரிங்களா, அதுதான் கிளாரிட்டி அண்ட் செப்பரேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா லோ ஃப்ரீக்வன்சிலேருந்து இவர் சார் வந்துட்டார். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஓக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து அவரை நம்ம கட் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்துட்டு லோ மிட் ஹை இல்லைங்களா இந்த ஃப்ரீக்வன்சியில். ஸோ சேமில் இருக்குது எல்லாம் கட் பண்ணிட்டோம். அதனால் அவர் அகைன் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட இடத்துல அவர் பொசிஷன் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஈவன் தோ கிக்கு இருக்குது அப்படின்னாலுமே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிக்குக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கிக் இருக்குது. ஸோ இங்கே கிக் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ இங்கே கிக் இருக்குன்னா ஹிட் ஆட் இருக்குது. இப்போ ஹிட் ஆட்டுக்கு நம்ம பார்ப்போமே, ஹிட் ஆட் எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் ஹிட் ஆட். இப்போது அதுக்கும் நான் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ ஹிட் ஆட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹிட் ஆட் இருக்காது. ஸோ அதோட இடத்துல இருக்குது. ஸோ ஹிட் ஆட்டுக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா அவரை அந்த இடத்துல கம்மி பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்படி தான் கம்மி பண்ணவும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஹை பாஸ் ஃபில்டர் லோ பாஸ் ஃபில்டர் கூட போட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா,
ஸோ நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜென்ரலாக கொடுத்துட்டு ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்ற கொடுத்துட்டு போட்டு நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணிக்கங்க. பட் நீங்கள் கட் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது சரிங்களா, கொஞ்சம் ப்ராப்பராக கட் பண்ணணும். உங்களுக்கு இன்கேஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரீக்வன்சியை. ஸோ இப்போது ஹிட்டாட்டை அவரோட பொசிஷனில் வச்சுட்டேன். ஸோ ஹிட்டாட் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதில் இங்கே தான் இருக்கார் ஹிட்டாட் சரிங்களா, அங்கே இருக்கார் ஹிட்டாட். ஸோ அதனால் அவர் என்னென்னா அவரோட ஃப்ரீக்வன்சியில் அவர் ப்ளே பண்ண போகிறார். இப்போ வோக்கலை நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். பேஸ்லேருந்து கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் நம்ம கட் பண்ணி இது பண்ணி பார்த்தா கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃப்ரீக்வன்சி நான் இப்போ வோக்கலுக்கு வந்துட்டேன் சரிங்களா. மொத்தமாக நான் ப்ளே பண்ணும்போது வோக்கலுக்கு பாருங்கள், பேஸ் நமக்கு ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பேஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பேஸ் இடத்துல என்னோடய வோக்கல் பாடணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா. அதை வந்துட்டு நான் ஹை பாஸ் ஃபில்டர் போட்டு அகைன் டைப் ஆர்டர் ஒரு 8 ஆர்டரில் போட்டு கொஞ்சம் அப் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இப்படி கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ரொம்ப ஸ்மூத்தாக கட் பண்ணுங்கள், ரொம்ப சடனாகவும் வேணாம். சடனாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நல்லா இருக்காது, அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக கட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா இதுக்குள்ளே தான் உங்களுக்கு அது எல்லாமே வருது. அதனால் ரொம்ப கட் பண்ணிடவும் கூடாது. நான் வந்துட்டு அது ரொம்ப ஸ்பேஸ் தரேன் அப்படின்னு கட் பண்ணிடக்கூடாது. ரெண்டும் லைட்டாக கொஞ்சம் மிங்கிள் ஆகணும் சரிங்களா. இங்கே பாருங்கள் மிங்கிள் ஆகுது பாருங்கள், அந்த மாதிரி டச் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அதோட கொஞ்சம் மிங்கிள் ஆகும். ஸோ நான் இப்போ பாருங்கள் என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சில் கொஞ்சம் பேஸியாக தான் இருக்கும். நான் கட் பண்ணுறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு ட்ராக்குக்குமே நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தா தான் அதந்த ட்ராக் இதுக்கான ஸ்பேஸ் அதுக்கான ஸ்பேஸில் பார்க்கும். சரி பேஸும் கிக்கும் ஒரே ஸ்பேஸ் இடத்துல இருக்குது, ஒரே மாதிரியான இடத்துல இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் ப்ராப்ளம் வராது அப்படின்னா அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. அது நான் புது வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். சைட் செயின் பண்ணும். அதாவது நான் பாடும்போது கிக்கு வரும்போது வரைக்கும் பேஸ் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பாடும். கிக்கு வந்துடுச்சுன்னா கிக்கு வர்ற வரைக்கும் பேஸ் சத்தமாக இருக்கும். கிக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்போ கிக்கு அடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ என்ன பண்ணால் பேஸ் வந்து கிக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் அதுவே வால்யூம் அதோட ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். யாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா கிக்கு வந்து ஒரு சாங்கில் ஒரு சில இடத்துலலாம் மெயின் பார்ட்டாக வந்துட்டு ப்ளே ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பேஸ் ரொம்ப நான் தான் பாடுவேன் அப்படின்ட்டுலாம் இருக்க முடியாது. கிக்குக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் கிக்கு வரும்போது பேஸ் நீ கம்மியாகணும், நான் இல்லாதப்போ என்னோட இடத்த நீ எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் சைட் செயின் சொல்லுவாங்க. சைட் செயினுக்காக நான் ப்ராப்பராக ஒரு வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ் பண்ணியும் அதில் நான் உங்களுக்கு சைட் செயின் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு வோக்கலை நான் என்ன கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்பேஸிங் முடிஞ்சிச்சு. ஒரு இப்போ ஸ்னாருக்கு தனித்தனியாக நீங்கள் டாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணால் ஷேப் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பேஸ் கொடுக்குறது இருந்தாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேப் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நீங்கள் ஷேப் பண்ணிவிடுங்க. ஷேப் பண்ணுறதுன்னா என்ன சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோட வோக்கல் இருக்கு இல்லையா, அந்த வோக்கல் நான் கட் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு ஒரு சில இடத்துலலாம் என்னோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நல்லா இல்லை சரிங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது மூக்கில் பேசுகிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக கட் பண்ணுறேன் சரிங்களா. 1 TB 2 TB கட் பண்ணிக்கோங்க, நிறைய கட் பண்ண வேணாம். 1 TB 2 TB எக்ஸாக்டாக வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க, நிறைய கட் பண்ணாதீங்க. ரொம்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க வலிச்சிடுவாங்க, அது ரொம்ப அசிங்கமாக போய் நல்லா இருக்காது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது விசில் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னலாம் நாய்ஸ் இருக்குது, விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும், பாக்ஸி மாதிரி இருக்கும், மூக்கில் பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கீச்சுன்னு சவுண்ட் வரும், குயின்னு இதுங்க பாருங்கள். ஸோ இந்த நாய்ஸ் எல்லாமே நமக்கு தேவையில்லை சரிங்களா. இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக நான் சொல்கிற மாதிரி ஷேப்பிங். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸிங் பார்த்தோம், ரெண்டாவது இப்போ நம்ம டோன் ஷேப்பிங் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ டோன் ஷேப்பிங்கில் நீங்கள் உங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி வேணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் சூப்பராக அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துலலாம் உங்களோட வோக்கல் சூப்பராக இருக்கும், அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட வோக்கலை லைட்டாக அப் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ட்ரிபிள் தான், லைட்டாக நீங்கள் எல்லாமே லைட்டாக தான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்ட்டோம். ஒரேடியாக நீங்கள் இப்படி ஃபுல்லாக தூக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வரக்கூடாது.
கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஷேப்பிங். இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஷேப்பிங்ன்றது நீங்கள் எதை வேணால் பண்ணலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேஸை நீங்கள் ஷேப் பண்ணலாம், கிக்கை ஷேப் பண்ணலாம். கிக்கு வந்துட்டு உங்களுக்கு இதுவாகுது, ஒரு சில இடத்துலலாம் பாடக்கூடாது, பேஸ்லாம் ஒரு இடத்துல பாடக்கூடாதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் பேஸுமே நான் ஷேப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் போயிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வேண்டாம், இங்கே மட்டும் நீ ப்ளே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பேஸாக கொஞ்சம் கண்ட்ரோல். ஸோ அந்த இடத்துல மட்டும் என்னென்னா ப்ளே பண்ணும் சரிங்களா. அது இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபுல்லாக அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது எதுவுமே நம்மளோட ஹியூமனோட ஏரில் வந்துட்டு கேட்க முடியாது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கிளியரான மிக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பேஸாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை ஷேப் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு பேஸ் சூப்பராக இருக்குன்னா அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹை பண்ணிக்கலாம். இந்த இடத்த கொஞ்சம் பேஸ் ஸ்லோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ஷேப் ஒரு சவுண்டே நீங்கள் ஷேப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலைசர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஒரு மிக்ஸ் ஈக்குவலைசர் இல்லைன்னா நல்லா இருக்காது. எவ்வளோ பெரிய மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணாலும் ஈக்குவலைசர் ப்ராப்பராக பண்ணலைன்னா அந்த மிக்ஸ் சரியாக கிளியராக கேட்காது, அந்த சாங் சரியாக கிளியராக கேட்காது, அவங்களோட வாய்ஸ் சரியாக கிளியராக கேட்காததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் தான். ஸோ அந்த 2 பாயிண்ட்டுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்பேஸ், உங்களுக்கு வோக்கலுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ பேஸுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருவீங்க. எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி, ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சியை அதாவது இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்போது அதாவது ப்ராப்பராக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட மிக்ஸ் கிளியராக இருக்கும். ப்ரொஃபஷ்னல்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு சவுண்ட் உங்களுக்கு கிளியராக கேட்கணுன்னா, ஒரு மியூசிக் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும், அது உங்களோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். ரொம்ப பேஸ் அதாவது நீங்கள் பேசும்போது என்ன இருக்குன்னா சில பேர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் பேசும்போது என்ன இருக்குன்னா உங்களோட வாய்ஸ் அந்த அப்படிலாம் சவுண்டுலாம் ஊதி பேசியிருப்பீங்க சரிங்களா. ஸோ அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா உங்களோட வாய்ஸோட ஒரு சில நாய்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா அது வந்திருக்கும் சரிங்களா. அந்த காற்று மாதிரி வர்றது எல்லாமே வந்திருக்கும் சரிங்களா. அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் லோ பாஸ் போட்டிங்கன்னா போதும். பேஸியான வாய்ஸ் அந்த மூச்சு வர்றது எல்லாமே இங்கே இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஷேப் பண்ணுறது. ஸோ ஷேப் பண்ணுங்கள், ப்ராப்பராக உங்களோட வோக்கலை செட் பண்ண வைங்க. அதே மாதிரி அந்தந்த ஃப்ரீக்வன்சியில் அதாவது இருக்கிறத மட்டும் பார்த்துங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை தவிர்த்து வேறு எங்கேயாவது இருக்குதுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ரிவர்ப் போடுறீங்க அப்படின்னாலுமே தனியாக சைட் சென்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சைட் சென்ட் பண்ணி ரிவர்ப் போட்டாலுமே ரிவர்ப் வந்து மொத்த இடத்துலையுமே பாடக்கூடாது. இப்போ நான் வோக்கலுக்கு நான் ரிவர்ப் போட்டிருக்கேன், என்னோடய வோக்கலோட ரிவர்ப் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே போய் இது பண்ணக்கூடாது சரிங்களா. மற்ற எந்த ஒரு எலமெண்ட்ஸும் அது வந்துட்டு மற்ற எந்த ட்ராக்குமே அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ கிக்குக்கும் பேஸுக்கும் சுத்தமாக போகவே கூடாது. அதனால் ப்ராப்பராக அதையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தேர்ட் பாயிண்ட் சரிங்களா. கண்ட்ரோல் பண்ணுறதுங்க, நீங்கள் உங்களோட எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கிளாரிட்டி வர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ண செப்பரேட் பண்ணிங்க, அதுக்கடுத்து அதை ஷேப் பண்ணிங்க. தேர்டு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க வச்சுங்களா. உங்களோட எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் உங்களோட வாய்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்ட்ரோல் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு EQவோட ஃபுல் இன்டெப்த்தான ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கொரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ப்ராப்பராக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சைட் செயின் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ, அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ஸில் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம், உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ப்ராப்பரான ஒரு சாங்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.